கிறிஸ்து சுவிசேஷ ஆலயத்திலிருந்து 5 நிமிட தியானம், தினம் ஒரு வேத வசனத்திற்கு உங்களுடைய அன்போடு கூட நான் வரவேற்கிறேன். இன்றைக்கு நாம் தியானிக்கும்படியான வேத வசனம் 86ஆம் சங்கீதத்திலே 11ஆம் வசனம். கர்த்தாவே, உமது வழியை எனக்கு போதியும், நான் உமது சத்தியத்திலே நடப்பேன், நான் உமது நாமத்திற்கு பயந்திருக்கும்படி என் இருதயத்தை ஒருமுகப்படுத்தும். ஆமென். கர்த்தருடைய வழியை நமக்கு அவர் போதிக்கக்கூடிய நல்ல ஆண்டவராயிருக்கிறார். 32ஆம் சங்கீதத்தில் 8ஆம் வசனம் சொல்கிறது, நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உண்மையில் என் கண்ணை விட்டு உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். கர்த்தர் நம்முடைய வார்த்தைகளினாலே நம்மை நடத்தக்கூடிய நல்ல ஆண்டவர், நமக்கு போதித்து நடத்தக்கூடிய ஆண்டவர். நாம் அதை கிரகித்து கொள்ளும்படியாக, புரிந்து கொள்ளும்படியாக, அதை உணர்ந்து நடக்கும்படியான நமக்கு போதிக்கக்கூடிய நல்ல ஆண்டவர். நமக்கு எப்படி அவர் சொன்னால் புரியுமோ அப்படியாக கர்த்தர் சொல்லுகிற தேவனாய் இருக்கிறார். இயேசு கிறிஸ்துவானவர் இந்த பூமியில் இருந்த பொழுது அநேக உவமைகளோடு கூட ஜனங்களிடத்தில் பேசினார். விதைத்தல் உவமையை பார்க்கிறோம். அது எப்படி அந்த விதைத்தல் இருக்குமோ, அதை விதைத்தால் எப்படி அந்த இடத்துல சூழ்நிலைகள் இருக்குமோ, அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே அந்த விதைத்தனுடைய உவமையை சொல்லி அவர் ஜனங்களுக்கு போதித்தார். இப்படி அநேக உவமைகளை வேதாகமத்தில் நாம் பார்க்கிறோம். நம்முடைய ஆண்டவர் நமக்கு போதித்து நடத்தக்கூடிய நல்ல ஆண்டவராய் இருக்கிறார். எனவேதான் நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டியபடி உனக்கு காட்டுவேன், உண்மையில் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் என்று கர்த்தர் நமக்கு ஆலோசனை கர்த்தராகவும் கடந்து வருகிறார். ஏசாயா 48ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் சொல்லுகிறது, இஸ்ரவேலின் பரிசுத்தராய் இருக்கிற உன் மீட்பரான கர்த்தர் சொல்லுகிறதாவது, பிரயோஜனமாய் இருக்கிறதை உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியிலே உன்னை நடத்துகிற உன் தேவனாய் கர்த்தர் நானே. ஆமென். நம்மளது வயதுக்கு ஏற்றதான நமக்கு வழி நடத்தல் நமக்கு தேவை. ஒருவேளை நம் வாலிபர்களாக இருப்போம் என்று சொன்னால், வாலிபராக இருக்க வேண்டிய சூழ்நிலையிலே நமக்கு என்ன தேவை என்பதை கர்த்தர் நமக்கு அறிந்திருக்கிறார். வாலிபனுக்கு உரிய சத்தியத்தை நமக்கு சொல்லுவார். வயோதிகளாக இருப்போம் என்று சொன்னால் அதற்கு தக்கவாறு வயதானவர்களுக்கு தகுந்த மாதிரியான வார்த்தைகளை நமக்கு போதித்து நடத்துவார். எனவே நமக்கு பிரயோஜனமானவைகளைத்தான் கர்த்தர் நமக்கு சொல்லுவாரே தவிர பிரயோஜனம் இல்லாத ஒன்றையும் கர்த்தர் நமக்கு சொல்லித்தர மாட்டார். ஆமென். அல்லேலூயா. நம்ம அந்தந்த பிராயங்களிலே தேவையானவர்களை கர்த்தர் நமக்கு பிரயோஜனமாய் அதை நமக்கு போதித்து நடத்துகிற நல்ல ஆண்டவராய் இருக்கிறார். எனவேதான் 3 யோவான் 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் இப்படியா சொல்லப்பட்டிருக்கிறது, என் பிள்ளைகள் சத்தியத்திலே நடக்கிறார்கள் என்று நான் கேள்விப்படுகிற சந்தோஷத்திலும் அதிகமான சந்தோஷம் எனக்கு இல்லை. ஆமென். கர்த்தருடைய சத்தியத்திலே நாம் நடக்க வேண்டும். எனவேதான் இந்த வசனம் சொல்லுகிறது, கர்த்தாவே, உமது வழியை எனக்கு போதியும், நான் உமது சத்தியத்திலே நடப்பேன். ஆமென். சத்தியத்தில் நடந்தால் தான் நமக்கு ஆசீர்வாதம். சத்தியத்திலே நடந்தால் தான் நாம் பரிசுத்தமாய் ஜீவிக்க முடியும். அந்த சத்தியத்திலே இருந்தால்தான் நாம் தேவனை தரிசிக்க முடியும். எனவே தான் கர்த்தர் இப்படி சொல்கிறார், நான் உமது நாமத்திற்கு பயந்திருக்கும்படி என் இருதயத்தை ஒருமுகப்படுத்தும். ஆமென். கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான் என்று சங்கீதம் 128ஆம் சங்கீதம் 1ஆம் வசனம் சொல்கிறது. எனவே நாம் கர்த்தருக்கு பயந்து நடக்க வேண்டும், கர்த்தருடைய வழியிலே நடக்க வேண்டும், கர்த்தருடைய போதனையின்படி நாம் நடக்க வேண்டும். அப்பொழுதுதான் நமக்கு கர்த்தருடைய வழிநடத்தல் நமக்கு உண்டாயிருக்கும். ஒருவேளை நாம் நம்முடைய வழியிலே நாம் நடப்போம் என்று சொன்னால் அது நடக்கும். ஆனால் அதிலே இருக்கக்கூடிய விளைவுகள், தீமைகளை நாம் சந்திக்க வேண்டியது இருக்கும். ஆனால் கர்த்தருடைய வழியிலே நடந்தால் தீமைகளை நன்மையாய் மாற்றுகிற ஆண்டவர். ஆமென். எனவே அவருடைய போதனையை கேட்டு அவருடைய சத்தியத்தினை நடந்து அவருக்கு பயந்து நம்முடைய இருதயத்தை அவருக்கு நேராய் திருப்புவோம். கர்த்தர் நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையை ஆசீர்வதிக்கக்கூடிய நல்ல ஆண்டவராய் இருக்கிறார். ஆமென். கேட்டுக்கொள்கிற உங்களுடைய வாழ்க்கையில கர்த்தர் நிச்சயமாகவே உங்களை நடத்த அவர் வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். ஜெபிக்கலாமா? மகா இரக்கம் கிருபை எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, அருமையான இந்த கால வேளைக்கு நடு செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த வசனத்தின்படி நாங்கள் நடக்கவும் அதனுடைய ஆசீர்வாதங்களை நாங்கள் சுதந்திரித்துக் கொள்ளவும் கர்த்தர் கிருபை செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.